சூப்பரா ஒரு மில்க் சர்பத் பண்ணலாமா? எந்த ஒரு கலரும் சேர்க்காம, எசன்ஸும் சேர்க்காம ஜில்லுன்னு சூப்பரா பண்ணலாமாங்க. அதுக்கு முதல்ல 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை சுடுதண்ணில வேக போட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா சில் தண்ணியில கழுவி ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருங்க. இப்போ அதுல வெறும் 2 ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற விட்டுருங்க கொஞ்ச நேரம். இப்போ அடுத்ததா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேமியாவை நல்லா சுடுதண்ணில வேக வச்சு அதையும் அதே மாதிரி வடிச்சு சில் தண்ணியில கழுவி அதையும் அந்த ஜவ்வரிசி இருக்க பவுல்ல சேர்த்து மேற்கொண்டு பீட்ரூட் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுருங்க. ரெண்டும் கலர் நல்லா ஒட்டட்டும். இப்போ அடுத்த ஒரு பவுல்ல 1 கப் பால், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா பாயில் பண்ணி பால் நல்லா கொதிச்சு பாயில் ஆனதுக்கு அப்புறமா அதுல நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்னா அந்த சோள மாவு அதை இப்போ சேர்த்துருங்க. இது நல்லா பாலுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். எக்ஸ்ட்ராவா நம்ம கண்டன்ஸ் மில்க் எதுவும் சேர்க்க தேவைப்படாது. இப்போ நல்லா திக்கானதுக்கு அப்புறமா அதுல நம்ம இப்போ சர்க்கரைக்கு பதிலாக கல்கண்டு பவுடர் சேர்க்க போறோம். சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ அதை அப்படியே எடுத்து பவுல்ல மாத்தி அதுல கொஞ்சமா பீட்ரூட் எசன்ஸ் ஊத்தி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல நல்லா சில்லாக விட்டுருங்க. இப்போ நம்ம பீட்ரூட் ஜூஸ்ல ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி சேமியாவை நல்லா சில் தண்ணியில கழுவிட்டு அதுக்கப்புறம் வடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரான நேச்சுரல் பிங்க் கலர் கிடைச்சிருச்சுன்னு. நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த அந்த பால் எடுத்து அதுல இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் நான் அதுல வாட்டர் மெலனை சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணா எந்த ஃப்ரூட் வேணா சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இதுல ஜவ்வரிசி சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே சாப் பண்ண நட்ஸையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.